la! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அரசியல் மட்டும்தான் செய்ய தெரியும், தவிர ஆட்சி செய்ய தெரியாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு 24 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை இவங்க கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இப்போ இந்த வருஷம் இந்த ஸ்கேம் வெளிவந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்த அந்த குழப்பம். ஒரு கேள்விக்கு 5 மார்க்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒன்று 100 வாங்கலாம் இல்லை 95 வாங்கலாம். ஆனால் இவன் 97 98 வரும்போது எங்கேருந்துடா இது வருதுன்றப்பதான் இங்கேருந்து தான் சந்தேகம் ஆரம்பிக்குது. இந்த வாட்டி மார்க்குகளே அதிகமாக இருக்கிறப்போ பேப்பர் லீக் அதிகமாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு பரவலாக நடந்திருக்குன்றது இன்னும் தெரியாத நேரத்தில் அதை தடை பண்ணிட்டு ரீ எக்ஸாம் பண்ணுறதுல என்ன ஒரு விஷயம், இவங்களுக்கு ஈகோவை தவிர. ஏன்னா உங்களால் யூஜி நெட்டை ரத்து பண்ண முடியுது, பிஜியை தள்ளி போடுறீங்க. அப்போ நீங்கள் நியாயமாக இருந்தால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து ஒரு தேர்வை ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக நடத்தினா மட்டும்தான் மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும். ஒரு 140 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே தேர்வை வச்சு நான் அதை சரியாக நடத்த முடியும் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆர்ஆர்பி நடத்துகிறாங்க. ஆர்ஆர்பியில் எத்தனை பேர் எழுதுறாங்க? 10 லட்சம். அது வேலைக்கு போகிறதுக்கான தேர்வு, இது படிக்க போகிறதுக்கான தேர்வு. சார், நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாமுக்கு 4000 பணியிடங்களுக்கு 40 லட்சம் பேர் போட்டி போடலையா? 40 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. ஆனால் அந்த 40 லட்சம் பேரில் எத்தனை பேர் அந்த சீட் இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சிடும்ன்ற இடத்துல போய் நிற்கிறாங்க? சமூக நீதிக்கு எதிராக நிற்குது, ஏழைகளுக்கு எதிராக நிற்குது அப்படின்ற 2 கேள்வியை நாங்கள் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் திமுக மீது வச்ச குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை தவிர வேற யாருமே கேட்கல. இன்னைக்கு மமதா பானர்ஜி ஆரம்பிச்சிருக்காங்க, ஷிண்டே அவர்கள் அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 8 வருஷம் தனியாலா நின்று நீட்டை எதிர்த்து கொண்டிருந்த திமுகவுக்கு இன்னைக்கு பல பேர் கூட நின்று போராடக்கூடிய இடத்துக்கு தள்ளி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், ஒரு அரசியல் நிர்பந்தம் இன்னைக்கு இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவருடைய இருப்பை காட்டணும் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் அதிமுகவுக்கே சொல்றேன், நீட் வேண்டாம் என்று சொன்னவர்களோடு கூட்டணி வச்சு 2 தேர்தலை சந்திச்சிங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு குறைந்தபட்ச தார்மீகமே கிடையாது நீட் விவகாரத்துல திமுகவை குறை சொல்றது. நீட் விளக்குக்கான ரகசியம் கிட்ட இருக்குன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ரகசியம் வெளியே வந்த மாதிரி தெரியலையே சார். இல்ல அதாவது தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுக செய்தி தொடர்பாளர் திருமதி ஹபிசுல்லா அவர்கள் உள்ளார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூஜி நீட் ஸ்கேம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. அதை மிக முன்னணி ஆங்கில ஊடகங்கள் தொடர்ச்சியாக பேஜ் 1 நியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். அதான் இந்தியாவுடைய இப்போதைக்கு ஹாட் டாபிக். நாடாளுமன்றத்தை முடக்கும் அளவுக்கு எதிர்க்கட்சிகள் மோடி அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த நீட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். இந்த நீட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜனாதிபதி உரையில் கூட இதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க, முறைகேடு நடந்திருக்கு, அதே போல் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த எக்ஸாமை இன்னைக்கு வரைக்கும் ரத்து பண்ணாமல் இருக்காங்க? குறிப்பாக பிஜி நீட் நடக்கவே இல்லை, அதை ரத்து பண்ணியாச்சு. நெட் எக்ஸாமில் முறைக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதை ரத்து பண்ணியாச்சு. ஒரு மிகப்பெரிய அளவு ஸ்கேம் நடந்திருக்கு. அதே போல் சிபிஐ என்கொயரி வரைக்கும் போய் பல பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனியன் கவர்மெண்ட் இதை அட்ரஸ் பண்ணாமலே இருக்காங்க? இதற்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? இல்லை, இது இவர்களுடைய கையாளாத்தனம் தான் உண்மையிலேயே. அதாவது அரசியலில் நீங்கள் தவறு செய்யலாம், ஆனால் ஆட்சியில் நீங்கள் தவறு செய்யக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அரசியல் மட்டும்தான் செய்ய தெரியும், தவிர ஆட்சி செய்ய தெரியாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு 24 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை இவங்க கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இப்போ இந்த வருஷம் இந்த ஸ்கேம் வெளிவந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்த அந்த குழப்பம். அது வரல, அதுல மட்டும் அவங்க சரியா செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்கேம் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் இங்க வர்றது, அந்த மதிப்பெண் வரவே முடியாது. எப்படியா மார்க் போட்ட? ஒன்று நீ 100க்கு 100 வாங்கலாம், இல்லை 100க்கு 95. ஒரு கேள்விக்கு 5 மார்க்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒன்று 100 வாங்கலாம் இல்லை 95 வாங்கலாம். ஆனா இவன் 97 98 வரும்போது எங்கேருந்துடா இது வருதுன்றப்பதான் இங்கேருந்து தான் சந்தேகம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து இந்த பிரச்சனைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வில் குறிப்பிட்ட பேர் ஒரு வாட்டி மார்க் அதிகமாக வாங்கலாம். இந்த கிரேஸ் மார்க் கடந்து நான் சொல்கிறேன், இந்த வாட்டி
பொதுவாகவே கட் ஆஃப் பல மடங்கு உயர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு 610 வாங்கினவங்களுக்கு நாகப்பட்டினம் கவர்மெண்ட் கோட்டால கிடைச்சது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு 610 வாங்கினா உங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். 610ன்றது 25,000 ரேங்க் இருந்துச்சு போன வருஷம், இந்த வாட்டி அது 80,000 ரேங்கா வருது. அப்ப இருக்கக்கூடிய 1,10,000 சீட்டுல போன வாட்டி வாங்கின மார்க்குக்கு 25,000 ரேங்க் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க அதே 610 வாங்கினீங்கன்னா உங்களுடைய ரேங்க் 80,000 கிட்ட போகுது. அப்ப பிரைவேட் காலேஜை நோக்கி தான் போகுது. இந்த மார்க்குகள் எப்படி ஒரு 50,000 தள்ளுற அளவுக்கு எல்லாரும் எப்படி கிரேஸ் மார்க் போட்டு மேனிபுலேட் பண்ணிருக்காங்களா? அந்த கிரேஸ் மார்க்ன்றது இவங்களுடைய ஒரு வெர்ஷன் வந்து இந்த குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் நடந்திருக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு அது விசாரணையில போயிட்டு இருக்கு. அடுத்த கேள்வி என்னன்னா, அப்ப இத்தனை பேர் மதிப்பெண் அதிகமாகிற அளவுக்கு, ரேங்க் அதிகமாகிற அளவுக்கு தேர்வு ஏதாவது ஈஸியா நடந்திருக்கானா? அதுவும் கிடையாது. இவனுங்க பேசுற வேக்கனும் ஒரு 4 லட்சம் பேர் கூடுதலா சேர்ந்திருக்காங்க. 24 போன வாட்டி 20 லட்சம், இந்த வாட்டி 24 லட்சம். சரி 20 லட்சம் ஒரு 4 லட்சம் பேர் கூட எழுதுனா அந்த 4 லட்சம் பேரும் ரேங்கை தூக்கிட்டு வர போறாங்க. ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா நடக்கணும்ல. போன வாட்டி இத்தனை சதவீதம் பேர்னா அத்தனை சதவீதம் உயர்ந்தா பரவாயில்ல. இந்த வாட்டி மார்க்குகளே அதிகமா இருக்கிறப்போ பேப்பர் லீக் அதிகமா நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா முழுக்க பேப்பர் லீக் நடந்திருக்கு. ஏன்னா என்டிஏ உடைய மிகப்பெரிய பித்தலாட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கறது கிடையாது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஆமா, எத்தனை மாநிலங்கள்ல இருந்து எத்தனை பேர் ரேங்குக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டுல எந்த டேட்டாவும் என்டிஏவே கொடுக்கறது கிடையாது. அப்போ இந்த குளறுபடியான ஒரு சிஸ்டம்குள்ள இவங்க இப்படியே ஒரு ஒப்பேக்கா ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத மார்க் வெளியீடு கொடுக்கும் போதே இதுல நிறைய குளறுபடிகள் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால லீக் நடந்திருக்கு, பீகார்ல நடந்திருக்கு, ராஜஸ்தான்ல நடந்திருக்கு, ஜார்க்கண்ட்ல நடந்திருக்கு, குஜராத்ல நடந்திருக்கு. இப்ப 5 மாநிலங்கள்ல அப்ப ஒருத்தனும் ஒரு 1000 பேர் லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாநிலத்திலயும் 1000 பேர் 2000 பேருக்கு லீக் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 10,000 மார்க் போலியான மார்க் இங்க வந்துருமே. இந்த எக்ஸாம் ஏன் ரத்து பண்ணதுல கவர்மெண்ட்டுக்கு நியாயமான ஆட்சி இருந்தா நீதிமன்றங்களும் இந்த கவனத்தை தவற விட்டுருக்காங்க. இத்தனை பேப்பர் காரணமா தானே அந்த மறுபடியும் கிரேஸ் மார்க் போட்டு உங்களுக்கு ரீ எக்ஸாம் நடந்திருக்கு. ஆனா அவங்க வந்து நாங்க நீதிமன்றம் கிட்ட எதிர்பார்த்தது என்னன்னா இந்த தேர்வை தடை பண்ணி இருக்கணும். இப்ப அன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்தப்ப இருந்த 2 சென்டரை கடந்து இன்னைக்கு ஒரு ஆர்கனைஸ்டு மாஃபியாவா பல மாநிலங்கள்ல பரவலா நடந்திருக்கிறப்போ நீங்க யார் யாரெல்லாம் அந்த மார்க்கை அதிகமாக பேப்பர் லீக்குனால அதிகமான மார்க்கை அடைஞ்சிருக்காங்க, யார் வந்து அடையலை அப்படின்னு இனி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்க கிரேஸ் மார்க்காவது குறிப்பிட்ட 6 சென்டர்னு கண்டுபிடிச்சிங்க. ஆனா லீக்கை நீங்க எத்தனை சென்டர்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தனுக்கு பேப்பர் லீக் ஆனா அவன் 10 பேருக்கு கொடுப்பான், அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம். இன்னொரு வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா கூட்டு சேர்ந்து ஒரு 2.5 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஆளுக்கு கிரவுட் ஃபண்டிங் பண்ணி பேப்பர் லீக் நடந்திருக்கு. அப்போ இந்த கிரவுட் ஃபண்டிங்கு அவன் காசு போட்டா அவன் இன்னொரு 10 பேருக்கு வித்திருக்க மாட்டான்னு என்ன கேரண்டி? அப்போ பேப்பர் லீக் உடைய அலிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஆழமான அலிகேஷன். அது எந்த அளவுக்கு பரவலா நடந்திருக்குன்றது இன்னும் தெரியாத நேரத்துல அதை தடை பண்ணிட்டு ரீ எக்ஸாம் பண்றதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு? ஒருவேளை எக்ஸாம் ரத்து பண்ணிட்டா நம்ம கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரத்து பண்ணாம இருக்காங்களா? ஈகோ மட்டும்தாங்க இவங்களுக்கு, ஈகோவை தவிர. ஏன்னா உங்களால யூஜி நெட்டை ரத்து பண்ண முடியுது, நடக்கவே நடக்காத பிஜியை வந்து தள்ளி போடுறீங்க, பிஜியை தள்ளி போடுறீங்க, ஜாயிண்ட் எக்ஸாம்ஸை நீங்க தனியா தள்ளி போடுறீங்க. அப்போ இது தேர்வு எழுதிட்டாங்க. இப்போ இந்த 24 லட்சம் பேரை இந்த அரசியல் காரணத்துக்காக இப்போ ரீடெஸ்ட் பண்ண அந்த 24 லட்சம் மாணவர்களும் திரும்ப டிராவல் பண்ணணும், திரும்ப எக்ஸாம் எழுதணும், எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக்கியிருக்கீங்க. பட் அதையும் கடந்து இன்னைக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. நல்லா படிச்சு நல்ல நீங்க நீட்டை கொண்டு வரும்போது என்டிஏவை பத்தி பேசும்போது டிரான்ஸ்பரன்சின்னு நீங்க மெரிட்ன்னு நீங்க அந்த டெஸ்ட் நடத்துற ஏஜென்சிக்கே மெரிட் இல்லையே, அந்த சிஸ்டத்துக்கே மெரிட் இல்லையே. அப்ப நீங்க எங்க மெரிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க? எங்க இந்த மெரிட் வரும்ன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? அப்ப நீங்க நியாயமா இருந்தா இந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஒரு தேர்வை ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ரொம்ப பெர்ஃபெக்டா நடத்தினா மட்டும்தான் மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும்.
இப்போ மாணவர்களுடைய நீதிக்காக தான் இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே தமிழ்நாடு தான் இந்த நீட்டுன்ற ஒரு சிஸ்டம். பொதுவாகவேங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு 24 லட்சம் நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிஸ்டம் இந்த என்டிஎஸ் சிஸ்டம்ன்றது. ஏன்னா ஒரு 140 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே தேர்வை வச்சு நான் அதை சரியாக நடத்த முடியும் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. யூபிஎஸ்சி நடக்குதே சார். யூபிஎஸ்சியில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்க? 24 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆர்ஆர்பி நடத்துறாங்க. ஆர்ஆர்பியில் எத்தனை பேர் எழுதுறாங்க? கிட்டத்தட்ட நிறைய பேர் எழுதுறாங்க சார். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல 10 லட்சம். அது வேலைக்கு போறதுக்கான தேர்வு, இது படிக்க போறதுக்கான தேர்வு. 24 லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வை ஒரே ஏஜென்சி நடத்த முடியும் அப்படின்னா அதனுடைய ஒரு குளறுபடி தான் இதுவே சார். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 4000 காலி பணியிடங்கள் தான் இருக்கு. 4000 பணியிடங்களுக்கு 40 லட்சம் பேர் போட்டி போடலையா? 40 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. ஆனா அந்த 40 லட்சம் பேர்ல எத்தனை பேர் அந்த சீட் இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சிடும்ன்ற இடத்துல போய் நிக்கிறாங்க? யாரும் இல்லதான். யாரும் இல்லை. ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னொன்று டிஎன்பிசி குரூப் 4 எழுதுறவங்க வந்து மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு ட்ரையலுக்காகவும் இல்லை ஆட் ஆன் பண்ணுறது. ஆனால் இந்த நீட்டு எம்பிபிஎஸ்ன்றது அப்படி கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கைக்காக வர்றது. நீங்கள் இதில் அவங்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கஷ்டமாக ஒரு ஏழை மாணவன் ஒரு ஊர்லேருந்து வந்து இன்னொரு ஊருக்கு வந்து சென்டரில் பஸ்ஸை பிடிச்சி ஒரு நாள் தங்கி டெஸ்ட்டு எழுதிட்டு போகிறப்போ அவனை விட அதிகமாக ஒருத்தன் காசை கொடுத்து ஏமாத்திருக்கானா அவனுடைய மனநிலை என்னவும்? அப்போ எஜுகேஷனையும் ஜாபையும் நீங்கள் ஒன்றா பார்க்காதீங்கன்ற. கல்வின்றது வேற, ஜாப்ன்றது வேற. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தலையா, ஐஐடி எக்ஸாம்ஸ் நடத்தலையா, கேட் நடத்தலையா எம்பிஏக்கு அப்படின்வீங்க. அது எல்லாம் சென்ட்ரலைஸ்டு இன்ஸ்டிடியூட்ஸுக்கு, ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு. நீங்கள் ஐஐடி ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய நிறுவனம், அதுக்கு ஆல் இண்டியா எக்ஸாம்ன்றது ஒரு நியாயம் இருக்கு. ஒரு நியாயத்தை புரிஞ்சிக்க முடியுது. தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய 5000 சீட்டுக்கு மெடிக்கல் சீட்டு 5000லேருந்து 6000 சீட் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த 6000 சீட்டில் 85% தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான் ஒதுக்க முடியும். அப்போ அந்த தேர்வை நான் நடத்துவேன், நீங்கள் ஏன் சென்ட்ரலைசேஷனுக்கு போறீங்கன்றதுதான் கேள்வி. ஏன்னா எஜுகேஷனுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குல்ல சார். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஆனால் இந்த எம்பிபிஎஸ் சார்ந்ததெல்லாம் ஹெல்த் ரிலேட்டட். அப்போ நீ கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக நீ அடம் பிடிச்சி தமிழ்நாடு கன்கரண்ட் 2 பேருக்குமானது தானே, ஒத்திசைவு பட்டியல் 2 பேருக்குமானது. அப்ப நான் அதுவே நானே நடத்திப்பேன் அப்படின்னா நீங்க மாநிலங்களுடைய அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்ததுனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நேரத்துல நீட்டுக்கு மாநில விலக்கு வாங்கிச்சு. நீங்க அதை மீறி அடம் பிடிச்சில இந்த தேர்வு நடத்துறீங்க. என்னுடைய வரியில் என்னுடைய அரசாங்கம் சம்பளம் கொடுத்து என்னுடைய அரசாங்கம் கட்டமைப்பை மேம்படுத்தி நடத்தக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேர்வை ஒன்றிய அரசு நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கான அட்மிஷன் முறையை ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு அநீதி? இதுதான் முதல் கேள்வி திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறது. இதுல திமுக வைக்கக்கூடிய 2 ஆங்கிள் வந்து, ஒன்று என்னுடைய சுயாட்சியில நீ கேள்விக்குறியாக்குற, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறத மொத்தமா நீயே முடிவு பண்ணுவேன்றது எந்த விதத்துல நியாயம்ன்ற கேள்வி. அடுத்தது, இது நீ என்ன பண்ணாலுமே எந்த விதத்திலும் மாணவர்களுக்கு நன்மையை தரலையே அப்படின்ற ஒரு கேள்வி. சமூக நீதிக்கு எதிராக நிக்குது, ஏழைகளுக்கு எதிராக நிக்குது அப்படின்ற 2 கேள்வியை நாங்க வைக்கிறோம். இன்னைக்கு மம்தா பானர்ஜி அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் திமுக மீது வச்ச குற்றச்சாட்டு இவங்களை தவிர வேற யாருமே கேட்கல, தமிழ்நாட்டை தவிர வேற யாருமே கேட்கல. இன்னைக்கு மம்தா பானர்ஜி ஆரம்பிச்சிருக்காங்க. ஷிண்டே அவர்கள் வந்து அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 8 வருஷம் கழிச்சு வரக்கூடிய பாதிப்பை 2014 முதல் கொண்டு நாங்க சொல்லிக்கிட்டே வரோம். இது இப்படிதான் போய் முடியும், மாணவர்களுக்கு எதிராக தான் போய் நிற்கும் அப்படின்னு சொன்னதே இன்னைக்கு மாணவர்களே உணர்ந்திருக்காங்க அப்படின்ற. ஓகே சார், தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் நீட் விலக்கு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கீங்க. குறிப்பாக ஏடிஎம்கே நிறைவேற்றுறாங்க, அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்று போட்டிங்க, அதுவும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. 3வது முறையாக சிறப்பு தீர்மானமும் போட்டிருக்காங்க திமுக அரசு. இதெல்லாம் என்ன சார் பயன்? இதே கேள்வி தான் எடப்பாடி பழனிசாமியும் கேட்குறாரு. தீர்மானத்தை போட்டாச்சு, நிச்சயமாக கவர்னர் மூலமாக ஜனாதிபதி வரைக்கும் போகும், ஜனாதிபதி ஆஃபீஸ் டேபிளில் தூங்க தான் போகுது, எதுக்கு தீர்மானம் போட்டு அப்படின்னு அழுத்தம் கொடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுத்த போறது கிடையாது. இது வந்து வெறும் கண்துடைப்புக்கு பண்றீங்க, அரசியல் பண்றீங்கன்னு சொல்றாங்க. இல்ல, ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் அரசியல் கட்சிகள் கையாளணும். சரி, ஆனா அவங்க கொடுத்துட்டோம், பிரசிடென்ட் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்றதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன?
மக்கள் போராட்டம் இப்படிதானே போராட்டத்தை அணித்திரட்டுங்க. தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக எங்க உதயண்ண ஒரு நாள் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினாரு. கட்சி 50 லட்சம் 50 லட்சம் கையெழுத்து இயக்கங்களை நடத்தி இருக்கோம். அப்போ ஒருங்கிணைந்து மக்கள் இயக்கங்களோடு தான் அந்த 50 லட்சம் கையெழுத்துக்களை நிறைவேற்ற முடிஞ்சது. மாணவர்களும் எதிர்ப்பு போராட்டம் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு கிளர்ச்சியை தமிழ்நாட்டுல ஸ்டேட் ஸ்பான்சர்டா நீங்க பண்ணுங்கிறோம். இல்ல, அது எந்த அளவுக்கு சட்டப்படி செயல்படுத்த முடியும்ன்ற ஒரு இஷ்யூ இருக்கு. விவசாய சட்டத்துக்கு விவசாயிகள் பண்ணாங்களே அதே மாதிரியான ஒரு போராட்டத்தை வந்து திமுக முன்னெடுப்பதில் என்ன சிக்கல் இருக்கு? நாங்க மக்கள், அதாவது ஆட்சியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துடைய கேள்விய கேட்க மறுக்கின்ற, அதாவது தேர்தலை விட பெரிய ஒரு பதில் எங்க இருக்கும் மக்கள் மத்தியில? நீங்க போராட்டத்தை எதுக்காக நடத்தணும்னா எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு தானே. இந்த நீட்டுக்கு சலங்காதான் இருக்கு. நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போங்க. என்ன சொல்றாரு? தேர்தல் மக்களிடத்துல போய் மக்கள் 40 தொகுதிகள்ல பாஜகவை தோக்கடித்ததை விட என்ன மக்கள் பதில் சொல்லணும்ன்ற மக்கள் அதை உணரக்கூடிய அது ஒன்று திரட்டலுடைய பிரதிபலிப்பு தானே தேர்தல் முடிவுகள். திமுக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு, கூட்டாட்சி நீட்டுன்ற விஷயங்கள்ல உறுதியா நிக்குது அப்படின்றதுனால மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜக நீட் வேணும்னு சொன்ன பாஜகவை நிராகரிச்சிருக்காங்க. அப்ப இது ஒருங்கிணைப்புடைய ஒரு வடிவம், அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த தேர்தல் முடிவுகள். ஆனா இதையும் உணராம நான் ஜனநாயகத்தை மதிக்க மாட்டேன்னு ஆணவத்தோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சிக்கு எந்த ரூபத்தில் புரிய வைக்க முடியுமோ, ஒன்னு டெமோக்ராட்டிக் வேவா புரிய வைக்கிறோம், இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷனல் வேவா புரிய வைக்கிறோம். போராட்டங்களின் வடிவமாக பல போராட்டங்களை நடத்தி எதிர்ப்பு பதிவு பண்ணியாச்சு. அந்த ஃபெரோஷியஸ்னஸ் தான் ரிசல்ட்லயே காட்டியாச்சே. பாஜகவுக்கு புரிய வைக்க வேணும் இல்லையா? ஏங்க பாஜகவுக்கு புரியாமலாம் கிடையாது. பாஜகவுக்கு புரியலன்னா நீங்க சொல்றது சரி, அவங்களுக்கு புரியும். அவங்க ஒரு ஓட் பேங்கை திருப்திப்படுத்துவதற்காக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல். தமிழ்நாட்டுல வந்து பாஜக கிடையாது. தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவுல ஆதிக்க சக்திகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஆதரவாக திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பாஜக அரசுடைய ஓட் பேங்க்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. சரி, அந்த ஓட் பேங்கை திருப்திப்படுத்துறதுக்கு இன்னைக்கு அந்த ஓட் பேங்குக்கே பிரச்சனைன்றதான் இவங்க இவ்வளவு முடிவை எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள ஏழைகளுக்கு எதிராக நிக்குதுன்றப்போ வியாக்கியானம் பேசினாங்க, கிடையாதுன்னு. கிடையாது, ஏழைகள் வராங்கன்னு 7.5% அந்த சட்ட மசோதாவை உதாரணத்துக்கு கொண்டு அதுக்கும் நீட்டுக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு இருக்கா? நீட்டுனால மாணவர்கள் உள்ள வருவதற்கும் இந்த 7.5% மசோதாவுக்கும் ரெண்டும் வேற வேற பேராமீட்டர். நீங்க நீட்டுன்ற ஒரு கொடூரமான முறையை கொண்டு வந்ததுனால இந்த 7.5% வைத்துக்கொண்டு அதை பேலன்ஸ் பண்றதுக்கான சட்டமே தவிர நீங்க நீட்டுனால ஏழை மாணவர்கள் உள்ள வராங்கன்ற எந்த தரவுமே கிடையாது. ஆனா அதை நீங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தி இல்ல ஏழை மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பை தருதுன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருந்தீங்க. அது அறவே கிடையாது. அதனால அவங்களுக்கான ஓட் பேங்க்ன்றது ஒரு எலிட் அப்பர் மிடில் கிளாஸ் குரூப்பு 4 லட்சம் என்ட்ரன்ஸ் கோச்சிங்க கொடுத்து படிக்க முடிகிற ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கே தவிர மற்றபடி இது ஏழைகளுக்கு எந்த விதத்திலையும் நல்லது செய்யலைன்றது திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கோம். அந்த ஓட் பேங்கை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் இவங்க நீட்டு பின்னாடி நின்றுட்டே இருக்காங்க. ஓகே சார், நீட் விலக்கு எங்கள் இலக்குன்னு தொடர்ச்சியா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீட் விலக்குக்காக திமுக என்னென்னலாம் பண்ண போறீங்க சார்? தீர்மானத்தை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது மட்டும் இல்லாமல் போராட்டம் பண்ணிருக்கீங்க, கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கீங்க. அதை தாண்டி என்ன பண்ண போறீங்க? மக்கள் அதை தாண்டி என்ன பண்ணலாம்? நீங்க அதை தாண்டி தானே சொன்னீங்க. இல்ல முதல் கையெழுத்து நீட்டை நாங்க வந்து ஒழிச்சிருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் ஒழிக்கக்கூடிய ரகசியம் கிட்ட இருக்குன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அதுக்கான என்ன முயற்சிகளை எடுத்தீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து கேட்கறாங்க. 1க்கு 2 முறை சட்டத்தை ஏத்தியாச்சு. அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு ஒரு இறையாண்மை மிக்க சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு சார். இல்ல நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏனோ தானோன்னு அந்த சட்டத்தை ஏத்தல. ஏகே ராஜன் கமிட்டியுடைய டேட்டாவை எடுத்து சயின்டிஃபிக்காக ஆய்வு பண்ணி இத்தனை பேருக்கு இது பாதிப்பு வர்றதுனால தமிழ்நாட்டுடைய சுகாதார கட்டமைப்பை பாதிக்கக்கூடிய ஒரு அச்சம் இருக்கிறதுனால இந்த நீட் விலக்கை நாங்கள் கோருகிறோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு வாட்டி அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் அவங்க நிராகரிக்கும் போது 2வது வாட்டி ஏற்றி அனுப்புகிறோம். இதுதான் ஒரு சட்டமன்றத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இதை எந்த அளவுக்கு ஏனோ தானோன்னு செய்யலன்றதுக்கான காரணம் தான் இந்த கமிட்டி பண்ணிருக்கீங்க. ஒண்ணு 2 மக்கள் மன்றத்துல, இன்னொன்னு மக்கள் மன்றத்துல தமிழ்நாட்டுடைய குரலை கேட்கணும்னு சொல்லி தேர்தல்ல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா அதையும் மீறி
தமிழ்நாட்டுக்கு எதிராகவே நான் நிப்பேன் அடம் பிடிச்சு நின்றுட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் இன்னும் கூடுதலான எதிர்ப்பை பதிவு செய்வோம். இன்னைக்கு கடந்த காலத்து மாதிரி எதிர்ப்பு பாஜக கேட்டுருவாங்களா சார்? இதுதான் சொல்றேன். இன்னைக்கு சூழல் மாறி இருக்கு. 60 சீட்டு குறைஞ்சிருக்கு. 60 சீட்டு குறைஞ்சிருக்கு. மோடி வந்து அதிகாரத்துல தானே இருக்காரு. அந்த சர்வாதிகாரம் 20 நாள் கூட ஆகல, ஆட்சி அமைச்சு 25 நாள் கூட ஆகல. இதுக்கப்புறம் தான் அரசியல் சதுரங்கம்னு ஆரம்பிக்கும். மமதா பானர்ஜி இப்ப சேர்ந்திருக்காங்க. மகாராஷ்டிரால இருந்து நீட்டுக்கு எதிரான ஒன்னொன்னு இப்ப கூடும்போது தான் அங்கங்க பிரச்சனைகள். மமதா பானர்ஜி எந்த அளவுக்கு போய் மீண்டும் மாநில அரசுக்கே அவர்கள் அந்த அட்மிஷன் நடத்தக்கூடிய முறையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் 8 வருஷம் 9 வருஷம் கழிச்சு அவங்க புரியுறது. இன்னைக்கு புரியுற ஒரு சூழல்ல மற்ற கட்சிகளும் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தனியாளாக தனியாளா நின்று நீட்டை எதிர்த்து கொண்டிருந்த திமுகவுக்கு இன்னைக்கு பல பேர் வந்து கூட நின்று போராடக்கூடிய இடத்துக்கு தள்ளி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுக்கு அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் நிச்சயமா நடக்கும். எப்படி விவசாய சட்டங்களை அவங்க வாபஸ் வாங்கலோ, நீட்ல குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு விலக்கு என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியே தீரும். அதை நீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்குது, நீதிமன்ற வழக்கும் வரும். இல்லைன்னா மக்கள் மன்றத்துல போராடி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களோட சேர்ந்து ஒரு உக்தியை எடுத்து கண்டிப்பா போராடும். ஓகே சார், நீட் விலக்குக்கான ரகசியம் கிட்ட இருக்குன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ரகசியம் இல்லை, இன்னும் ரகசியம் வெளியே வந்த மாதிரி தெரியலையே சார். இல்ல அதாவது ஒரு ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு கட்சியோடையும் ஒரு அரசோடையும் போராடிக்கிட்டு இருக்கிறத நாங்க புரிஞ்சுக்கணும். நீங்க யோகேந்திர யாதவுடைய இந்த தேர்தல் முடிவும் போது ஒரு 5 நிமிஷம் அவர் பேசியிருப்பாரு. இது வந்து பாஜக வந்து எலெக்ஷன் கமிஷன் கூட்டணியோடு ஊடகத்தோடு ஒரு சிஸ்டத்தை தனக்கு ஆதரவா வச்சுக்கிட்டு அதுக்கு எதிராக நின்று இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தை அப்சல்யூட் டிஸ்ரிகார்டுன்னு சொல்லக்கூடிய அறவே மதிக்காத, அரசியல் அமைப்பை அறவே மதிக்காத ஒரு பிரதமரோடும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு போராடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் கான்ஸ்டிடியூஷனல் நாம்ஸை நம்பி பேசுகிறோம். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் நாம்ன்றது ஒரு சட்டமன்றத்துக்கு மரியாதை கொடுக்கணும் இவங்க அப்படின்னு எதிர்பார்த்து பேசுகிறோம். ஆனால் இவங்க சட்டமன்றத்தை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோட கொஞ்சம் போராட்டம் காலம் எடுக்கும். ஆனால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைஞ்சிரும். சார், எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் இந்த தீர்மானம் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எதுக்கு நீங்கள் இந்த தீர்மானம் போட்டிருக்கீங்க, ஒன்றுமே பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், ஒரு அரசியல் நிர்பந்தம் இன்னைக்கு இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவருடைய இருப்பை காட்டணும் அப்படின்னு. ஜனநாயகத்தில் இந்த தீர்மானம் என்பது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமா இருக்கு. நீட்டால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க உங்க கூட இருக்கோம், ஒன்றிய அரசை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு திரும்ப அந்த மாணவர்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்ப இது எல்லாமே சட்டமன்ற ஜனநாயக மரபுகளின் அடிப்படையில தான் இதை வந்து நாங்க ஒரு தீர்மானமா ஏற்றி அனுப்பியிருக்கோம். சரி, இதுல எந்த பயனும் இல்லைன்னா இவங்க வெளிநடப்பு பண்ண வேண்டியதானே, ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது. சட்டசபையில இருந்துதான் நாங்க சஸ்பெண்ட் பண்ணோமா? ஏன் சபாநாயகர் பண்ணாரு? எதுக்காக பண்ணாரு? கள்ளச்சாரான மரணங்களுக்காக வந்து மரணங்களுக்காக கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சு அந்த நேரத்திலாம் விவாதிப்போம் அப்படின்னாரு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் திரும்ப கேட்டேன், அதிமுகவுடைய 10 ஆண்டு காலத்தில் எத்தனை முறை கேள்வி நேரத்தை ஒதுக்கி எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு விவாதம் நடத்தியிருக்கீங்கன்னு ஒரு உதாரணத்தை காட்டுங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட போது கேள்வி நேரத்தை ஒதுக்கவே இல்லை. அந்த நேரத்தில் கேள்வி கேட்க முடியாதுன்னு நீங்க. ஆனால் அப்படி இருந்து கூட நாங்கள் 0 ஹவரில் உட்காந்து பேசி ஒரு விவாதத்தை நடத்தினோம். ஒன்றும் இல்லை, 10 மணிக்கு இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, 12 மணிக்கு கேள்வி நேரம் முடியுது. அந்த 2 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கும்? உட்காந்து விவாதம் செஞ்சுருக்கலாமா? ஒரு ஜனநாயகத்தில் எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக இருந்திருக்கும் அது. நீங்கள் கேள்வி கேட்டு நாங்கள் பதில் சொல்லி அதுக்கு ஒரு 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 சூழலை இவங்க ஏற்படுத்தவே இல்லையே. கேள்வி நேரத்தை ஒதுக்கி வைக்க முடியாது, அது மரபே இல்லை அப்படின்றத தெரிஞ்சு வேணும்னு அந்த அஜெண்டால நின்று இவங்க பண்ண பிரச்சனை. அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை ஒன்றிய அரசுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க? தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்ப என்ன அது பயனுள்ளதா அவருக்கு தெரிஞ்சது? நாங்க ஏத்துனா அது பயன் இல்லாததா தெரியுதா? ஏங்க, எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் அதிமுகவுக்கே சொல்றேன், நீட் வேண்டாம் என்று சொன்னவர்களோடு கூட்டணி வச்சு 2 தேர்தலை சந்திச்சிங்க.
உங்களுக்கெல்லாம் ஒரு குறைந்தபட்ச தார்மீகமே கிடையாது நீட் விவகாரத்துல திமுகவை குறை சொல்றது. சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக தவிர எல்லா கட்சிகளுமே நீட் வேணாம் தானே சார் சொல்றாங்க. நான் அதுதான் சொல்றேன், எல்லாரும் சொன்னாங்க நீட் இருப்பு தான் கொள்கை. அந்த கொள்கை முடிவு வச்சுக்கிட்டே வேணான்னு சொல்லக்கூடிய இன்னொரு கொள்கை முடிவு வச்சிருக்கக்கூடிய கட்சியோட நீங்க கூட்டணி வச்சு 2 தேர்தலை சந்திச்சீங்கல்ல. அது கொள்கை கூட்டணியில எல்லாருக்குமே தெரியுமே. கொள்கை கூட்டணி கிடையாதுங்க, தமிழ்நாட்டுடைய அத்தியாவசிய ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்க அடுக்கி வச்சிட்டீங்களா கூட்டணிக்காக. அந்த குற்றச்சாட்டு பாஜகவோட பாமக கூட்டணியில இருக்காங்க, அவங்களும் நீட் விலக்குல ரொம்ப உறுதியா இருக்காங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல நீட்ன்ற காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ நீங்க கூட்டணி சேர்றதுக்கு எந்த இடத்துலயாவது அதிமுகவோ இல்ல பாமகவோ நீட்டு வேண்டான்ற ஒரு நிலைப்பாடை எடுத்தாதான் உங்களோட கூட்டணின்னு சொல்ல தவறியது உண்மையா இல்லையா? அப்ப அது தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய நலனை இவங்க அரசியல் கூட்டணிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா இல்லையா? சின்ன விஷயங்களை விட்டுருங்க, நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்றது சின்ன விவகாரங்கள் வேறு. ஆனா இவங்க மொத்தமாவே நீட்டுன்றது ஒரு பக்கம் மிகப்பெரிய பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, திமுக சரியா செயல்படலன்னு சொல்லிட்டு, ஆனா நீட்டே வேணான்னு சொல்றவங்களோட 2 தேர்தலை கூட்டணியா சந்திச்சிங்களே, இந்த நியாயத்தை மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அப்ப நீங்க நீட்டுன்னு வரும்போது உங்களுடைய அரசியல் நலனுக்காக தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய நலனை புறந்தள்ளி விட்டு ஒரு கூட்டணியை அமைச்சிங்கன்ற குற்றச்சாட்டு நாங்க அதிமுக மேல வைக்கிறோம். கூட்டணியை வேணாம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, நீட் விலக்கு கொண்டு வந்தாதான் உங்களோட கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றச்சாட்டு வச்சா பரவாயில்ல. ஆனா எல்லா நேரமும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தேர்தலை சந்திச்சுக்கிட்டு மோடி எங்க டேடின்லாம் அவங்க கட்சிக்காரங்க சொன்னது 2026 கூட்டணியும் கிடையாது எடப்பாடி தான் சார். 2026 வரும்போது பாத்துக்கலாங்க, 2026 வரும்போது பாத்துக்கலாம், அதான் வரும்போது பாத்துக்கலாம். அப்ப என்ன சூழல் மாறுதுன்றது இப்ப பாத்துக்கலாம். ஆனா கூட்டணி இல்ல. இதுவரையும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து தீர்மானத்தை எத்தனை முறை அதிமுக நடத்தியிருக்கு. நீட் விவகாரத்துல பாஜகவுடைய கையாளத்தனத்தை எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா? ஒரு அறிக்கை வந்திருக்கா? எனக்கு தெரியாது, நீங்க தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. நீட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, 24 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 4 ராஜ்யசபா எம்பி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி இந்த விவகாரத்துல ராஜ்யசபால ஏதாவது பேசுதா, இல்ல பேச போகுதா, இல்ல அதை பத்தி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது அறிக்கை தான் விட்டாரா? எனக்கு தெரியல, விட்டுருக்கலாம், என்னுடைய நினைவுகள். அப்படி இருந்தா நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த அரசியலை ஒரு எப்படி எடுத்துக்கிறது? அதிமுகவுடைய அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது மட்டும்தான் இருக்குது. அந்த அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லைன்றது மக்களுக்கு தெரியுது. நீங்க தீர்மானத்தை ஏத்துறது செல்லாதுன்னு சொல்லக்கூடிய எங்களை நீங்க கண்டிக்கிறீங்க. ஆனா 24 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய என்டிஏவையோ பாரதிய அரசாங்கத்தை பத்தியோ இந்த அளவுக்கு வலிமையா நீங்க எதிர்க்கலையே. அப்ப இந்த அரசியலை எப்படி பேசுறது, எப்படி மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுதான் அவர் குற்றச்சாட்டு வைக்கட்டும். ஆனா மக்களுக்கு தெரியும் நீட் எதிர்ப்பில் உறுதியா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அத்துணை வழிமுறைகளையும் கையாண்டிருக்கிறது, கை ஆளும். ஒரு நாள் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு குறைந்தபட்சம் நீட்டில் இருந்து விலக்கு கிடைக்கும். அதுதான் எங்களுடைய லட்சியம். ஓகே சார், நீட்டு விலக்கு கிடைக்கும் நம்பிக்கிறீங்க. நீட்டுக்கு விலக்கு கிடைக்கும், தமிழ்நாட்டில் நீட் ரத்தாகும் நீங்க சொல்றீங்க. இது ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்க. கூட்டணி ஆட்சிக்கு மோடிக்கு ஏகப்பட்ட நெருக்கடி இருக்குன்னு திமுக தரப்பு பல விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. குறிப்பாக பல செயல்பாடுகளை பார்க்கும்போது இது கூட்டணி ஆட்சி இல்ல, என்டி ஆட்சி இல்ல, மோடி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரியான சிக்னிபிகன்ட் நமக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் சபாநாயகர் தேர்வு அப்பர் ஹேண்ட் எடுத்தாச்சு. அதே போல கெஜ்ரிவால் கைது, சிபிஐ வச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு. இது மோடி ஆட்சி தாங்கிறத மோடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் நீட் ரத்தாகும்? சொல்றேன், இது மோடி ஆட்சின்றது அவர் மோடி நிரூபிப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறார், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதான் கெஜ்ரிவால் அரெஸ்டா, அது கெஜ்ரிவால் அரெஸ்டா இருக்கட்டும். ஆனா இதுல முக்கியமான ஒரு பாடம், பாஜகவுக்கு ஒத்துவாசையாக இருந்த அவங்க கொண்டு வந்த எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிட்டு எந்த எதிர்ப்பும் காட்டாத ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பாடமா இருக்கிறார், பிஜு ஜனதா தளம் ஒரு பாடமாக இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாடமாக இருக்கிறது, மாயாவதி பாடமா இருக்காங்க. இப்போ சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அந்த அளவுக்கு இந்த அரசியல் தெரியாத, இந்த விஸ்டம் இல்லாத லீடர்ஸ் கிடையாது.
அது நிதிஷ்குமாருக்கு அங்க பாஜக ஆதரவு கொடுத்தாதான் அவர் அங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கு. அதுதான் சொல்றேன், 25 நாள் தானே நடந்திருக்கு. ஒரு கூட்டணியா ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காங்க. 25 நாளுக்குள்ள நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னா நிதிஷுக்கும் ஒரு கிரெடிபிலிட்டி இஷ்யூ வரும்ல, சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு கிரெடிபிலிட்டி இஷ்யூ வரும்ல. ஆனா நான் சொல்றேன், எந்தெந்த சட்டங்கள் சிஏஏக்கு ஆதரவு தெரிவிச்ச, விவசாய சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, எதிர்கட்சி தலைவர் கூட கிடைக்காத அந்த அப்ப மக்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது. கூட்டணி தர்மம்ன்றதுக்காக ஜனநாயக அறத்தை நீங்க குழி தோண்டி புதைச்சத இல்ல புதைக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு பாடமா இருக்கு. அந்த பாடத்தை கண்டுக்காம நிச்சயமா செய்ய மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது சார். 2 பேருக்குமே மோடி தேவை சார். இங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இருக்கணும் அப்படின்னா நிதிஷ்குமாருக்கு பாஜக உதவி தேவை. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சென்டர் கொடுக்குற ஃபண்டை வச்சுதான் அவங்க வந்து கவர்மெண்ட் அந்த 2 இடத்துல நிதிஷும் சந்திரபாபு நாயுடு வந்துட்டா, அந்த தீர்மானிக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு ஃபண்ட் எனக்கு வரும்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல சந்திரபாபு நாயுடு வந்துட்டா, நிதிஷ் வந்துட்டா, அப்ப என்ன காட்சிகள் மாறும் நினைக்கிறீங்களா? காட்சிகள் மாறுமா மாறாதுன்றது இல்ல, ஆனா என்னைக்குமே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஏன்னா ஆந்திராவுக்கு இருக்கக்கூடிய சில ஆஸ்பிரேஷன், சில தேவைகள் பாஜக விரும்பாத தேவைகளா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நிறைவேற்றி ஆகக்கூடிய ஒரு கட்டாயத்தை நாயுடு ஏற்படுத்துவார். அதேதான் நிதிஷையும் பொறுத்த வரையும். கடந்த காலத்துல இந்த வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சிக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து இறங்கி வந்திருக்காங்க, முழுசா வரல. ஆனா இன்னைக்கு நாங்க வட இந்திய ஊடகங்களுக்கு போனா விவாதத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பே தர மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சூழல் மாறி இருக்கு. அப்ப படிப்படியாக ஜனநாயகத்தை நோக்கி மக்களுக்கு உண்மையை சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் நிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இருந்த மேண்டேட்டும் போகும்ல, முதலுக்கே மோசம் வர ஆரம்பிக்கும்ல. அதனால வாய்ப்புகள் நிச்சயமா நிறைய இருக்கு. நாங்க தனிப்பட்ட ஒரு விஷயங்களுக்காகவோ நாங்கெல்லாம் போய் நிக்கிறது கிடையாது. இந்த தேர்தல்ன்றது கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்துறதுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை தான் வட இந்தியால பேசினாங்க. அது வாக்குகளாக மாறி இருக்கு. அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நிதிஷுக்கும் இருக்கு, சந்திரபாபு நாயுடுக்கும் இருக்கு. அதை அவங்க தவறுனாங்கன்னா அவங்களுக்கே முதலுக்கு மோசம் வரும்ன்ற ஒரு யதார்த்தம் புரிந்த தலைவராக தான் அவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த நாங்கள் நீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு ஒரு ஜனநாயக ரீதியாகவும் ஒரு அரசமைப்பு ரீதியாகவும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எங்களுடைய ஒரே இலக்கு நீட் இலக்கு தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீட் விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி டாக்டர். நன்றி.